நியூஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சங்கர் பிரியன். தண்டகாரண்யம் திரைப்படம் நீலம் ப்ரொடக்ஷனில் அதியன் ஆதிரை அவருடைய இயக்கத்தில் அட்டகத்தி அல்லது கெத்து தினேஷ் அப்படின்னு சொல்லலாம். அவரும் கலையரசன், வின்சு, ரித்விகா இவங்க லீட் ரோலாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் வந்து ரொம்ப வரவேற்பை பெற்று பேசு பொருளாகவும் மாறியிருக்கு. அதனுடைய பாடல் ஆசிரியர் உமாதேவி அவர்கள் நம்மோட இன்னைக்கு நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களிடத்துல பேசலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களோட ஒரு நேர்காணல் சந்திச்சு. கடைசியாக மெட்ராஸு, கபாலி, காலா அப்படின்னு உங்களுடைய அந்த பரபரப்பான வாழ்க்கை கட்டத்தில் அந்த நேரத்தில் உங்களோட பேசினது. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு நமக்கு. இந்த தண்டகாரண்யம் பாடல் வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த 2 பாடல் குறிப்பாக நான் வந்து லூப் மோடில் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த தண்டகாரண்யம் படத்தில் 3 பாடல்கள் கிட்டத்தட்ட எழுதியிருக்கீங்க. இந்த பாடல்கள் எப்படி எழுதுனீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப முக்கியமான படம். இந்த சமகாலத்தில் இந்த வாரத்தில் வர படங்களில் ரொம்ப முக்கியமானது தண்டகாரண்யம். பேசாத ஒரு பொருளை வந்து பேசக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். பேசாது அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்து ஒரு நியூஸாக ஒரு தகவலாக வந்து கேட்டு கடந்து போகிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி மக்களுக்கான கலையாக வந்து படைக்கப்பட்டு அதனுடைய உண்மை சாரத்தை வந்து ரத்தமும் சதையுமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்தில் என்னுடைய பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் நான் 3 பாட்டு வந்து பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணது வந்துட்டு மாமலை வேலவா அப்படின்ற அந்த பாட்டு. என்னென்னா இது மலையும் காடுமான மக்களுடைய கதை தான் தண்டகாரண்யத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் எனக்கு மாமலை வேலவா அப்படின்றது நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி அது குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகன் அப்படின்னு சொல்லி தெரியும். இறைவன் நான் சொல்லலை, தலைவன் சொல்லுவேன். ஆனால் நம்மளுடைய முன்னோர் வழிபாட்டின்படி தலைவன் தான் இறைவனாக வந்து நம்ம அவங்களுடைய கொள்கைகளையும் அவங்களுடைய வீரத்தையும் ஆற்றலையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் சேர்ந்து தான் நம்ம தலைவனை இறைவனாக கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பண்பாடு தமிழர்களுக்குள்ளே வந்து வந்திருக்கு. அப்படி தான் மாமலை வேலவா அப்படின்றது. ஏன்னா வேலன் வெறியாட்டுன்னு சொல்லியும் சங்க இலக்கியத்தில் நமக்கு ஒன்று இருக்குது. ஏன்னா வேலன் அப்படின்றது அந்த வேலுன்றது வந்து பாதுகாப்பினுடைய அடையாளமாக நம்ம அதை கை கொள்கிறோம் அந்த விஷயத்தை. அப்படி தான் அந்த பாடலை வந்து பண்ணேன். அந்த பாடலை பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து அதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். நீங்கள் பாடல் கேட்கும்போது உங்களுக்கு வந்து அது தெரியும். இந்த படத்தினுடைய ஒரு தீம் சாங் மாதிரி தான் நாங்கள் அதை பண்ணது. ஆனால் அது அதை விட ரொம்ப முக்கியமானதாக படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதுக்குள்ளே மனிதா பாடல் இப்போ வரைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் வந்து படக்கூடிய நிலை இருக்கோ அங்கே எல்லாமே ஒரு எழுச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு 80களிலிருந்தே அந்த பாடல் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு. மனிதா பாடல் வந்து அந்த இடத்துல நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே இதை விட அந்த பாட்டு ரொம்ப சரியாக இருக்கும், ராஜா சாரோட இசை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அந்த இடத்துக்கு அப்படின்றதுனால அந்த பாட்டை வந்து வச்சுருக்குறோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மக்கள் இது யாரை பற்றின கதை, ஒரு பழங்குடி மக்களுடைய கதை இது. அவங்க இன்னைக்கு வரைக்குமே அந்த நிலத்தை வந்து விட்டு கொடுக்காம அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து உதாரிதனமாக எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு மத்தியில் தன்னுடைய நிலத்தை வந்து கட்டி காக்கக்கூடிய தன்னுடைய உயிரையும் பணயம் வச்சு அதை கட்டி காக்கக்கூடிய மக்களுடைய கதைன்னு சொல்லும்போது அதனுடைய பாடல்கள் வந்து இன்னும் ஒரு வீரியமிக்கதா வைராக்கியமிக்கதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணது. அப்படி தான் மாமலை வேலவா வந்து பண்ணோம். செஞ்சேனை தலைவா அப்படின்னு சொல்லிலாம் அதில் வந்து வரும். எது இந்த இடத்துல அவசியமானதாக இருக்கோ, கம்யூனிசம் வந்து ரொம்ப அவசியமானதுன்றது வந்து அதியனுடைய அதை பற்றி தான் வந்து பேசியிருக்கோம். இந்த படம் மட்டும் தண்டகாரண்யம் மட்டும் கிடையாது, இனிமேல் அவர் எத்தனை படங்கள் எடுத்தாலுமே அதுதான் அவருடைய சித்தாந்தத்தை வந்து அதில் வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. பேசும்போது கூட அது வந்து இருக்கும் அதியன்கிட்ட. அதுதான் இன்னைக்கு ஒரு வாச்சாத்தி வன்கொடுமை பற்றின அந்த உண்மைகளை வந்து அந்த மக்களுக்காக நின்னது யாருன்னா கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான். அப்போது எங்கெல்லாம் வந்து சிவப்பு வந்து போய் நிற்குதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து உயர்வு தாழ்வு இந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலுமே அந்த இடத்துல போய் நிற்கக்கூடிய தோழர்கள் தன்னை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, தன்னுடைய உழைப்பை தான் முன்னிலைப்படுத்துவாங்க, தன்னுடைய போராட்ட குணத்தை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. அந்த தோழர்களுடைய உண்மை விஷயத்தை நம்ம பேசுகிறோன்னு சொல்லும்போது அதுக்கு இன்னும் வந்து நாம் ஒரு ரூமில் உட்காந்து நம்ம எழுதினாலுமே அதுக்கு வந்து அதில் வந்து காத்திரமாக நம்ம எழுதணும். ஏன்னா என்னுடைய பின்புலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் களத்திலிருந்து வந்தேன். களம் அப்படின்றது கல்வி களமாக இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து வரேன், கருத்தியல் களத்திலிருந்து நான் வரேன், மக்கள் களத்திலிருந்து நான் வரேன்னு சொல்லும்போது ஏன்னா ஏற்கனவே குண்டு படத்துலேயுமே நான் அவங்களுக்கு வந்து நான் பண்ணியிருப்பேன். ஒரு பாடல் முதல் பாடல் வந்து வரும், அதுலேயுமே வந்து நாங்கள்
இந்த எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம கம்யூனிஸ்டத்தை முன்னிறுத்தக்கூடிய, சமத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய, சமூக நீதியை பேசக்கூடிய பாட்டில் என்ன சொல்ல முடியுமோ, ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு பாட்டில் என்ன சொல்லணுமோ அதை வந்து நம்ம சரியாக சொல்லணும், இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் அப்படின்றது தான் தண்டகாரண்யத்துடைய பாடல். 3 பாட்டுமே அப்படி தான். 2வது பாட்டுன்னு சொன்னால் அடியே அலங்காரி. அடியே அலங்காரிக்குள்ளே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடிகள் கல்வியே இல்லாத ஒரு இடத்துல பள்ளிக்கூடத்துக்கே போகணுன்னா தரைக்கு தான் போகணுமே, மலையிலிருந்து தரைக்கு கீழே இறங்கி நிலத்துக்கு தான் வந்து போய் ஆகணும். அதுக்குள்ளே எவ்வளோ போராட்டங்கள் வந்து இருக்கும். அந்த இடத்த கடந்து அவங்க வர்றதுக்கு நடந்து பல மைல் தூரம் வந்து அவங்க நடந்து போகணும் அந்த பள்ளிக்கூடத்துக்கே. அதில் படித்த ஒரு பொண்ணு அவள் எப்படி வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி அவள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும், படிப்பு தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னு இருக்கும் சொல்லக்கூடிய ஒருத்தி. அதே மாதிரி மக்களுக்காக யோசிக்கிற ஒரு பையன், அவன் மீதான ஒரு காதல், இருவருக்குமான அந்த காதல் அப்படின்றது அது எப்படி ஒரு கையர் நிலைக்குள்ளே தள்ளப்படுது, ஒரு காத்திருப்பினுடைய அது உச்சமாக வந்து அந்த இடத்துல அது மாறப்போகுது அந்த காதல். ஏன்னா நீங்கள் அடுத்த பாடலில் காவக்காடையில் வந்து நான் அந்த பாட்டுக்கு இடையில வந்து ஒரு காதல் வரும், புறமும் அகமும் சார்ந்தது தான் அந்த பாடல் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி அடியே அலங்காரிக்குள்ளே அவளுடைய கனவுகள் என்னவா இருந்தது, நம்ம 2 பேரும் கதை பேசிக்கிட்டே வந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருவரும் வந்து கதை பேசிகிட்டே நடந்து கைகளை கோர்த்துக்கிட்டு கதை பேசிக்கொண்டே நடந்து போகணும், அந்த மேகம் வந்து நம்முடைய கதைகளை வந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்ற பல கனவுகளோட அவங்களுடைய காதல் வந்து அடியே அலங்காரிக்குள்ளே வந்து இருக்கும். உண்மையிலேயே அதில் நிறைய வரிகளை வந்து கவிதையாக நம்மளால் கொண்டு வர முடியுதுன்னா அதுக்கு அடிப்படை வந்து டியூன் தான். அந்த டியூன் வந்து ஜஸ்டின் கிட்ட இருந்து வந்துச்சு. அதுதான் வந்து அடியே அலங்காரி அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணது. அழகே அகங்காரி அப்படின்னு சொல்லி வரும். அவங்க எந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்க, அதுக்குள்ள அவங்களுடைய ஒரு பெண்மை அப்படின்றது வந்து பொதுவாகவே வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் பாரஞ்சித் அவர்களுடைய இதில் நீங்கள் சொன்ன மாதிரி அதியன் ஆதரி இவரோட படங்களில் வந்து பெண்மை வந்து எந்த இடத்துலையுமே வந்து பலவீனமாக காட்டியிருக்கவே மாட்டாங்க, பலத்தோடவே இருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த அகங்காரி அப்படின்னும் போது எந்த வகையிலும் நான் வந்து உனக்கு சலிச்சவன் கிடையாது, உனக்கு ஈக்குவலாக இருப்பேன்டா அப்படின்னு தோல் கொடுக்கவும் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதா இல்லையா? இல்லை, நீலம் ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து அப்படி தான், ஒரு பெண்ணினுடைய வலிமையை சொல்லக்கூடியதான். ஆனால் அந்த வலிஞ்சி வந்து இருக்காது. இயல்பாகவே இந்த சமூகத்திலேயே பெண் வலிமையானவள் தான், நம்ம வீடுகள்லேயே அப்படி தான் வந்து இருக்கும். எப்படி வந்து ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையாக இங்கே இருந்துகிட்ருக்கோ அதை அப்படியே வந்து சொல்கிறதா இருக்கும். அதை வந்து நாம் வந்து நீலம் ப்ரொடக்ஷனில் வர படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது வந்து யதார்த்தம், அதுதான் வாழ்க்கை, அதுதான். எந்த இடத்துலையும் புனைவு கிடையாது அதுக்குள்ளே. நீங்கள் பாட்டில் ராதாவை எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் அந்த பெண் வந்து அவ்வளோ வலிமையானவளாக வந்து இருப்பாள். ப்ளூ ஸ்டாரில் எடுத்துக்கிட்டாலும் அந்த பெண் வந்து அவ்வளோ வலிமையானவளாக தான் இருப்பாள். எல்லா படங்கள்லையுமே நீங்கள் காலா கபாலி மெட்ராஸ்லேருந்தே நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அட்டகத்திலேருந்தே எடுத்துக்கலாம் நம்ம. அதிலிருந்து இப்போ வரைக்குமே அப்படியான படங்கள் தான் வந்து இருக்குது, அப்படியான கதைகள். அந்த பெண்கள் தான் அழகே அகங்காரி. அவளுக்குள்ள அகங்காரத்தை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருந்தது அந்த 2 வார்த்தை. பெண்மை கோபப்படும் போது அன்போட நேசத்தோட கோபப்படும் போது வந்து அந்த அகங்காரமா இருக்கிறது வந்து அது பேர் அழகு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஆண்கள் கண்டிப்பா நிச்சயமா சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆனா நீங்களே இவ்வளவு வர்ணனை பண்ணி அதை அகங்காரம் அப்படின்றத வந்து அகங்காரி அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அலங்காரம் அப்படின்றத அலங்காரி. நீங்க நம்மளுடைய வழக்கில் இருக்கக்கூடிய நாட்டார் வழக்கில் நீங்கள் மூலி அலங்காரின்னு சொல்லி நம்ம நல்லத்தங்கால் கதையில் வந்து அவங்க நல்லத்தங்களோட அண்ணியாக ஒருத்தவங்க வந்து வருவாங்க. அந்த மூலி அலங்காரி வந்து பெண்ணுக்கு எதிராக பெண்ணையே வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. நடந்தது நடக்கலைன்றது 2வது விஷயம். சீரியல் மாதிரி தான், மாமியாருக்கும் மருமகளுக்குமான ஒரு முரணை எப்போவுமே வந்து இந்த சமூகம் வந்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சே போகக்கூடாது அப்படின்றத வந்து சீரியல் மூலமாகவும் வந்து நம்மளுக்கு காட்டிகிட்டே தான் வந்து இருக்காங்க. ஆமாம், அப்போது நீங்கள் அப்படி பார்க்கும்போது எனக்கு அதுதான் நல்லத்தங்கால் கதையில் இருக்கக்கூடிய அலங்காரி தான், மூலி அலங்காரின்னு சொல்லக்கூடிய அவளை தான் இந்த இடத்துல நான் வந்து அடியே அலங்காரின்னு சொல்லி அலங்காரம் அப்படின்றது. ஆமாம், அது ஏன்னா இங்கே கட்டுடைப்பு அவசியமாக வந்து இருக்குது. எதெல்லாம் வந்து பெண்ணினுடைய எதிர்நிலைப்பட்டதாக வைக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் வந்து அகநிலைப்பட்டதா, அதில் அது நேர்மறைப்பட்டதா வந்து மாற்றணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கும். அது எந்த இடத்துல நான் பண்ணணும்னு நினைக்கிறேனோ இப்போ எல்லா இடங்கள்லையுமே நான் பண்ண முடியாது, எல்லா இயக்குநர்கள்கிட்டையும் எல்லா கதைகள்லையுமே நான் பண்ண முடியாது. ஆமா, எந்த கதைக்குள்ள நீங்க வந்து அதியன் ஆதிரை வந்து உங்களோட தோழர், அவர் வந்து நிறைய நேர்காணல்ல வந்து சொல்லியிருக்காரு என்னுடைய தோழர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா அதியன் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன மெட்ராஸ் படத்துக்கு நானே பாட்டு அந்த டியூன் இருக்கும்போது அதியன் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டது, இப்படி ஒரு டியூன் இருக்கு
இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்புறம் தான் தெரியும் என்னை மட்டுமே கூப்பிடல, இந்த மாதிரி ஒரு 10 பேரை அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அவ்வளோ பேர் காம்படிஷன் தோழராக கூப்பிட்டுருந்தாலுமே கூட அதில் உங்களுடைய அந்த எழுத்துக்கள் வந்து நின்று பேசியிருக்கு. நிச்சயமா நன்றி, என் தமிழுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் கிடையாது அந்த இடத்துல, நான் படித்த தமிழ், நான் எனக்குள்ளே இருந்து வந்த அந்த தமிழ் தான், அதுதான் வந்து இன்னைக்கு தண்டகாரண்யம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அப்படி வந்து அதியனோட படங்களில் வந்து எனக்கு என்னால் குண்டு படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டிங்லாம் அதியன் வரல, நானும் டென்மா நாங்கள் 2 பேரும் தான் வந்து பண்ணது. அந்த அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிதல் வந்து இருக்கும். அதியனுக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியும். அவர் கொஞ்சம் சொன்னாலுமே வந்து நிறைய ரஞ்சித் சார்கிட்டையுமே அப்படி தான், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, ஏன்னா அது என்னோட வாழ்க்கை, நான் படித்தது, நான் புரிஞ்சது, நான் வாழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு நிறைய விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று நடுவில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, அந்த கதையை ஃபுல்லாக படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. எத்தனை லிரிசிஸ்ட்டுக்கு வந்து அந்த கதையை ஃபுல்லாக அப்படியே கொடுப்பாங்க, பவுண்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் இல்லை தெரியல எனக்கு அது இது வந்து நண்பர்கள்கிட்ட தோழர்களோட வேலை செய்யும்போது அந்த மாதிரி இருக்கும். சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த போர்ஷன் மட்டும் கொடுப்பாங்க, முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் கோரனார் பாட்டு நான் எழுதும்போது அருண் மாதேஸ்வரன் சார் வந்துட்டு எனக்கு அப்படி தான் வந்து கொடுத்தாங்களே, அந்த சாங் வர்றதுக்கு ஒரு 10 காட்சிகள் இருக்குன்னா அந்த 10 காட்சிகள் வந்து நான் படிச்சுப்பேன். சிலர் வந்துட்டு எனக்கு ஃபுல்லுமே ஸ்கிரிப்டை கொடுத்தாலுமே எனக்கு நான் படிக்கவும் முடியாது. நான் என்ன சொல்லிவிடுவேன்னா, எனக்கு எந்த இடத்துல கதையை வந்து கேட்டுக்குவேன், நான் முழுசாக நீங்கள் எனக்கு கதை சொல்லுங்கள், நான் நல்லா வந்து ஏன்னா கதைகளோடு வளர்ந்தவங்க நம்ம, அதனால் வந்து நீங்கள் கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பாட்டு வரணுமோ நான் என்னோடது வந்து பாட்டு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு படத்தை கொண்டு போய் நிறுத்த போகிறது வந்து மக்கள்கிட்ட பாட்டு தான் முதல்ல. அதனால் அந்த பாட்டை முடிஞ்ச வரைக்கும் அந்த கதைக்குள்ளே என்ன எது கதையோ அதை முழுசாக ஒரு பாட்டுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுவேன். சூப்பர். அதே போல் நாங்களும் ஒன்று ஆசைப்படுறோம், அந்த அடியே அலங்காரி அந்த பாட்டை நீங்க கொஞ்சம் பாடி காட்டுங்க. ஐயோ பாட முடியாது. இல்ல நீங்க பாடணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். நீங்க எழுதுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, அத பாடி காட்டுங்க. உங்க குரலை கேட்கணும்னு நினைச்சேன். ஐயோ என்னோட ஃபேன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, என்னோட தமிழ் ரசிகர்கள், அவங்க ரொம்ப அவளோட எதிர்பார்ப்பாங்க. அவங்க வந்துட்டு ஐயோ மேம் இப்படிலாம் பாடுவாங்களான்னு சொல்லி அதிர்ச்சி ஆயிட்டு அவங்க வந்து ஸ்கால் பண்ணிட்டு போயிடக்கூடாது. ஓகே, எனிஹவ் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மெலோடி சாங், அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் லூப்ல. அது காலத்தை அழியாத ஒரு பாடல் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அதே போல் காவக்காடு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த மக்களுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்குது. தாய்க்கருவை, காவக்காடு, தாய்க்கருவை அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் இருக்குல்ல, எங்களுடைய வாழ் வந்து எழுச்சி பெறும், வேசக்கார கூட்டம், இதெல்லாம் வந்து வரும்போது அதோட சிச்சுவேஷன் என்னன்றது அப்படியே அம்பலப்படுத்துது. இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்குன்னு ஏற்கனவே சில பேட்டிகளே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த சிச்சுவேஷனில் அது வந்து பாடல்? இந்த படத்தோட கான்செப்டே வந்து காவக்காடு தான். அந்த வார்த்தை வந்து புதுசு. ஜஸ்டின்மே கேட்டாங்க, அதியனுமே வந்து கேட்டப்போ காவக்காடுன்னு சொல்லி தான் நான் டியூன், நீங்கள் நம்ப மாட்டீங்க, டியூன் வந்துட்டு நான் கேட்ட உடனே எனக்கு வந்த வார்த்தை தான் அது. சில இடங்களில் டியூன் நிறைய பாடல்களில் நான் அதை பண்ணியிருக்கேன், நிறைய வேர்ஷன் வந்து எழுதுவேன். டியூன் முதல்ல வந்து கேட்கும்போது நம்மளை அறியாமலே ராஜா சார் கூட வந்து சொல்லியிருப்பார், முதல்ல டியூன் கேட்ட உடனே எழுதுறோம்ல அதுதான் பாட்டுன்னு. அதை நான் அனுபவிச்சும் வந்து இருக்கிறேன். அப்படி நான் டியூன் கேட்ட உடனே எழுதின வரிகளை வந்து அப்படியே விட்டுருவேன், அதையும் எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பாட்டு எழுதுறதுக்காகவே உட்காருவேன் பாருங்களேன். அந்த டைமில் வந்து டியூன் கேட்டு பாட்டு எழுதுவோம். எப்படி தான் எத்தனை வேர்ஷன் எழுதினாலும் அந்த முதல் வேர்ஷன் எழுதியிருப்போம் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று கேட்கும்போது அதுக்கு ஈடே செய்யாது எப்போவுமே. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, டைரக்டருங்களுக்கு நான் எதெல்லாம் எழுதணும் அத்தனையுமே எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு எனக்கு ஆனால் இதுதான் பிடிச்சிருக்கு, இதோட கண்டென்ட் இதுதான் அப்படின்னு அதை வந்து அவங்களுக்கு விளக்கிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களோட கால், அவங்க எந்த லைன் எடுத்துக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நான் அப்படி விட்டுருவேன். அப்படி தான் காவக்காடு வந்து வந்தது. காவக்காடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிக்ஷனரிலாம் கூட நீங்கள் பார்ப்பீங்களா தெரியல. எனக்கு காக்கின்ற காடேவா, எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் நல்லது தான், நல்ல ஒரு விஷயம், சரியாக தான் புரிஞ்சுக்கிறீங்க. அதுதான் தமிழோட மகிமையே. தமிழ் பாருங்கள், அது நமக்குள்ளே அது ஊடுருவி அது என்னவா இருக்குன்றதை நமக்குள்ள வந்து எடுத்துருது. அது வந்து கலோக்கியெல்லாம் வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பேசுறது தான் காவக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. காவக்காடுன்னா நம்ம காக்கக்கூடிய காவல் காடுன்னு அர்த்தம். காவல் காடு தான். காவல் காடுன்னா நாம் அதை காக்கணும், அது நம்மை காக்கும் அப்படின்றது முதல்ல நம்ம அதுக்கு செய்யணும். ஆமாம், ஏன்னா நாம் காட்டுக்குள்ளே இருந்தவங்க தான், நம்ம நாடோடிகள் தான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்றது நீங்கள் வந்து ஒரு நம்ம அதிகாரம் ஆனதுக்கு அப்புறம்
இருந்தது அது. ஆனால் அதுக்கும் முன்னாடி நம்மளோட நம்ம எல்லாருமே நம்மளுடைய தமிழர்கள்னு கிடையாது, உலகம் முழுக்க நாடோடிகள் தான். நம்ம ஒரு இடத்துல நிலைப்பட்டு தலைப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம மேற்கொண்டதுனால எது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து எது இருந்தது, நிலம் இருந்ததா, அப்போ நான் அந்த இடத்துல இருந்துக்கிறேன். இல்லை எனக்கு மழை தான் வந்து பொருத்தமானதாக இருக்குது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்க, நம்ம முல்லை நிலத்தில் இருக்கிறவங்க. காடு, எனக்கு காடு சார்ந்த இடமும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல பூக்கக்கூடிய முல்லைப்பூக்களோட வாசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது கார்காலத்தை வந்து என்னால் வந்து கொண்டாட முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து முல்லை நிலத்தில் வந்து இருந்துக்கலாம். இப்படி வந்து நம்ம நெய்தல் நிலம், இந்த வயல் சார்ந்த இடம், இப்படி நாம் தேர்ந்தெடுத்த நிலங்கள் தான் நம்மளோட வாழ்க்கை. இதுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் பிரிவினைகள் எல்லாமே வந்து வருது. நம்ம எல்லாருக்குமே வந்து இசை தெரியும், நம்ம எல்லாருமே பான் சமூகத்தவர் தான், நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆட தெரியும், விரலியர் தான், நம்ம எல்லாருமே வந்து பாணர்கள் தான். இந்த பாணர்கள்லேயே வந்து எத்தனையோ வந்து சிறுபாணன் இருக்கிறான், பெரும்பாணன். நம்ம வாசித்த இசைக்கருவிகளை பொறுத்து நீ எந்த பாணன் அப்படின்னு சொல்லி நம்மள, ஏன்னா அதில் வந்து எக்ஸ்பர்ட் இவங்க, அதில் கை தேர்ந்தவர்களாக வந்து இருப்போம். இதுக்கு பின்னாடி வந்தது தான் எல்லா பிரிவினைகளுமே. அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே நாடோடிகள் தான். அப்படி இருக்கும்போது அந்த காடு தான், காட்டிலிருந்து தான் அந்த காடுன்ற அந்த சொல் வந்து, நான் அந்த சொல்லை ஒரு சொல்லை எழுதுகிறோம், ஒரு கவிதை எழுதுகிறோம், ஒரு பாட்டு எழுதுகிறோன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பாட்டு மட்டுமே கிடையாது. நான் எழுத ஒரு டியூனோ அல்லது ஒரு கதை கருவோ எனக்கு கிடைக்குதுன்னா அதுக்கு பின்னாடி நான் படித்த எல்லாமே இருக்கும். ஆனால் எப்போவோ படித்த பெண்கள் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், சேப்பியன்ஸ் பற்றின விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எனக்குள்ளே ஓடும். இது ஆனால் நான் அந்த டியூனுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தணும், அந்த கதையோடு அதை பொருத்தணும் அப்படின்ற பொருத்தமாக இருக்கு. வேசக்கார கூட்டத்தோடு வேற இருக்கும் எங்க வாழு, கல்லேந்தி வில்லேந்தி கற்காலம் கையில் ஏந்தி மண்மக்கள் படையோடு வருவோமே அப்படின்றது எப்படி பயங்கர ரைமிங்காக இருக்குது. நீங்கள் வந்து வெறும் டியூனுக்காக எழுதுன மாதிரி இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கும் பொருந்தது, வீரியமிக்க வார்த்தைகள். அதுதானே நமக்கு தேவையா இருக்கு. நிச்சயமா. ஏன்னா நம்மளோட கோபமும் ஆக்ரோஷமும் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் நம்மளுடைய காத்திருப்பும் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லேந்தி வில்லேந்தி கற்காலம் கையில் ஏந்தி மண்மக்கள் படையோடு வருவோமே அப்படின்னா, கற்காலம்ன்றது வந்து கல்லை மட்டுமே ஆயுதமாக வச்சுருந்த ஒரு காலம். அதிலேயே நம்ம வந்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சொல்லுவோம். கல்லேந்தி வில்லேந்தி கற்காலம் கையில் ஏந்தி மண்மக்கள் படையோடு வருவோமே அப்படின்னா, அந்த மக்களோடு நம்ம வரப்போகிறது கிடையாது. ஒரு நம்ம நாட்டை வந்து காக்கணும், நம்ம காட்டை காக்கணும், நம்ம வளத்தை காக்கணும், நிலத்தை காக்கணும்னு சொல்லும்போது நாம் ஒன்றும் நம்ம மக்களோட இறந்து போன அத்தனை பேரோடும் ஒன்றும் அவங்களாம் இழந்து வந்துட போகிறதெல்லாம் கிடையாது. அது சாத்தியமும் கிடையாது, அது அறிவியலும் கிடையாது. அப்போது எதை நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா, அவர்கள் கொடுத்த அந்த ஆற்றல், அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வித்தைகள், அது நமக்குள்ளே இருக்குது. அந்த அறிவும் சரி, நம்ம பார்க்குற எதுவுமே நம்மளோடது கிடையாது. நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது, அவங்க சொல்லி கொடுத்தது தான் எல்லாமே. இது கண்ணு அப்படின்றது அவங்க சொன்னது தான், நாம கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி தான் அறிவே வந்து அப்படி தான், அவர்களுடைய எச்சம் தான் நாம். அப்போது அது எல்லாமும் சேர்ந்து ஒரு போருக்கு ஆயுதங்கள் மட்டுமே பத்தாது, போர் உத்திகள் மட்டுமே வந்து பத்தாது, அந்த ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றல் எங்கேருந்து வரும்னா நம்ம முன்னோர்கள்கிட்டேருந்து பெற்ற அந்த ஆற்றலை வந்து, அதுக்காக தான் மெய்யழகனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் அந்த இடத்துல பேசுகிற விஷயம் எல்லாமே, இந்த இடத்துல சோழன் இருந்தான், அவன் எப்படி வந்து இந்த இடத்த எப்படி வந்து அவன் போர் செய்தான், இந்த நிலம் எப்படிப்பட்ட வளம் மிக்கது, இது யாருடையது அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம், இது எல்லாமே வெறும் வார்த்தைகள் கிடையாது, நம்மளுடைய வரலாறுகள் தான். அப்போது அந்த வரலாறை வந்து இந்த இடத்துல எனக்கு இந்த 4 வரியில வந்து என்னால் சொல்ல முடியும். கல்லேந்தி வில்லேந்தி கற்காலம் கையில் ஏந்தினா, அந்த கற்காலத்தில் நாம் எந்த விதமான உத்திகளை பெற்றிருப்போம், வித்தைகளை கற்றிருப்போம். ஒரு விலங்குகளை வந்து போரிட்டு ஒரு விலங்கையே வந்து நமக்கானதாக மாற்றுறோம்ல. ஒரு காட்டு விலங்கையே இன்றைக்கி வந்து யானை வந்து கையேந்தி நிற்கக்கூடிய அளவுக்கு சேப்பியன்ஸாக இருந்த நாம் வந்து அதை மாற்றிருக்கோம்ல. அப்போது அவ்வளோ பெரிய காட்டினுடைய பிரம்மாண்டத்தையே மனிதன் வந்து தன்வயப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான ஒரு இணக்கம் வந்து இருந்திருக்கு. ஓகே, அது எல்லா விலங்குகளுமே அப்படி தான் வந்து இருந்திருக்கு. இங்கே புத்தன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காட்டிலேயே இருந்த ஒரு நபர் அவர். நம்ம கடவுள்ன்றதெல்லாம் வந்து அதை கடவுள்னு அவர் சொல்ல மாட்டார், அது வேறு. ஏன்னா தன்னை மனிதன் அப்படின்னு சொல்லி முன்னிலைப்படுத்தி கொண்ட ஒருவர் அவர். அப்போது இவங்க காடோடு வந்து நம்முடைய சித்தர்கள்லாம் காட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க. அந்த சித்தர்கள் எதை உண்டாங்க, எதுக்கு பயப்பட்டாங்க அவங்க? ஏன்னா இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு வந்து இருந்திருக்கு. ஏன்னா அவனுமே ஒரு விலங்கா வந்து, நம்ம எல்லாமே சமூக விலங்கு தானே, அவனுமே ஒரு விலங்காக வந்து மாறும்போது விலங்குகளுக்குமான ஒரு பரிச்சயம் ஏற்படுது, அவர்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது.
ஒரு அன்பு ஏற்படுது. இதுதான் வந்து இந்த இந்த பாட்டுக்குள்ளே நாம் சொல்கிறது என்னென்னா, இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் இந்த காட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க மனநிலையும் இருக்க தானே செய்யுதுங்க. இப்போ அவர்களுக்கு எதிரானதாகவும் இந்த பாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எதிரானதுன்றதை விட அது எதிரானதுன்னு சொல்ல முடியாது. அவங்க அதிகாரம் செலுத்தும் போது அதை எதிர்த்து எதிரானது அதுதான். அப்போ அதிகாரத்துக்கு எதிர்ன்னு சொல்றதை விட என்ன நான் காப்பாத்திக்கணும், ஏன்னா நான் காக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து நான் கொலை செய்தாலும் அது தப்பு இல்லை தான். ஏன்னா அது என்னை காப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான். அந்த இடத்துல கொலை நடக்குதுன்றது அப்படி அது வந்து தற்காத்து கொள்வதற்காக, ஏன்னா அது அதை விட வன்மமானது இல்லை. ஒரு உயிரை வந்து கொல்லணுன்ற எண்ணத்தை விட ஏன்னா தேவைக்கானதா விருப்பத்துக்கானதா இந்த இடத்துல போர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த போர் வந்து விரும்பி நான் இன்ட்ரெஸ்டாக வந்து போர் செய்கிறேன் அப்படின்றது வந்து அநியாயம், நீதியற்றது. அது ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு அரசனாக கூட இருக்கட்டுமே, அவன் வந்து ஒரு ஜாலிக்காக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு கொலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தேவையின் நிமித்தம் கொலை செய்வது. ஒரு உயிர் இன்னொரு உயிரை வந்து அது சாப்பிட்டா தான் அதோட உயிர். ஏன்னா அதுதான் வந்து விலங்கு சங்கிலி அப்படின்றது வந்து அதுதான் உயிர் சங்கிலின்றது அதுதான். ஏன்னா அதனுடைய உணவு வந்து இதுதான் சொல்லியிருக்கும், அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து விதி. அப்புறம் அந்த மானுடைய உயிர் வந்துட்டு அதனுடைய உணவு வந்து புல்லுன்னா புல்லுக்கும் ஒரு உயிர் இருக்கு இல்லையா, அது ஓர் உயிர் சார்ந்தது இல்லையா. அப்போது இது வந்து உணவு சங்கிலி விலங்குகளுக்கு இடையில் இருக்கக்கூடியது. இது வந்து நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும், ஏன்னா இது தேவைக்கானது அந்த போர். ஆனால் விருப்பத்திற்கான ஒரு போர் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குல்ல, அதற்கு எதிரானது தான் இந்த வரிகள். ஆனால் இதுக்குள்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நாங்கள் இது ரொம்ப விரும்பியே வந்து வச்சது அதுக்குள்ளே இப்படி ஒரு போர் வந்து நடந்துகிட்ருக்கோம், இப்படி ஒரு கோபம் இருக்கும், இப்படி ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், கையறு நிலை இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஓலம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், ஒரு ஒப்பாரி இருக்கும், ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு எழுச்சி இருக்கும் இந்த பாட்டுக்குள்ளே. இதுக்கு நடுவில் தான் ஒரு காதல் இருக்கும். ஓகே ஓகே. நீலமலை கூந்தலென காடு இருக்க உன் ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அலைய அப்படின்றது. இந்த வரி வந்து எனக்கு அதியன் வந்து வேற ஒரு கவிதையாக வந்து இதை வேற மாதிரி வந்து சொன்னாங்க. வேற ஒரு கவிதையாக வந்து சொல்லும்போது நான் எதார்த்தமாக ஒரு நாள் ஆஃபீஸ் போகும்போது நான் புதுசாக ஒன்று எழுதிருக்கிறேன் பார்க்குறியடா அப்படின்னு சொன்னேன். சொல்லுவோமா அப்படின்னு சொன்ன அப்போ தான் கவிதையாக வந்து வாசித்து காட்டினேன். அந்த டியூனுக்கு வந்து நாங்கள் அப்புறம் தான் நான் வந்து அதை பொருத்தினது. கவிதையாக தான் வந்து நான் அதை எழுதி எடுத்துகிட்டு போனது. நீலமலை கூந்தலென காடு இருக்க உன் ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அலைய, இது கவிதையாக வைக்கணும்னு சொல்லி தான் வந்து பண்ணது. ஆளிலைகள் மேலெழுந்து பாட்டிசைக்க உன் ஆலிங்க நான் வாசத்தில் நான் திளைக்க அப்படின்னு சொல்லி வந்து பண்ணது. இது என்னென்னா, நீங்கள் வந்து ஆலிங்கனம்ன்றதோ ஆளிலைகள்ன்றதோ இன்றைக்கி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து அதுக்கான பொருள் கொள்ளலாம். ஆளிலைகள்ன்றது வந்து பெண்ணுடைய உறுப்பாகவும் வந்து எடுத்துக்கலாம், ஆலிங்கனம்ன்றது வந்து இணைவு அப்படின்றதையும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் படத்தை பார்க்கும்போது அது எவ்வளோ அவசியமானதாக இருக்குது, அது எவ்வளோ அழகானதாக வந்திருக்கு, அது எவ்வளோ அதுக்காக அவள் எவ்வளோ ஏங்கிக்கிட்டு இருக்கிறா அப்படின்றது தான். நான் வரேன்னு சொல்லிட்டு போன ஒருத்தன் வரவே இல்லை, வருவான்னு காத்துட்ருக்கிறது இருக்குல்ல, அது நம்மளுடைய சங்க காலத்துலேருந்தே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது இருந்துட்டு தான் இருக்குது. இது விசாரணைக்காக அழைத்து கொண்டு போன எத்தனையோ தொழிலாளிகள், கூலிகள், சாதாரண மக்கள் திரும்பி வரவே வராமல் இன்றைக்கி வரைக்குமே வந்து உயிரை பிடிச்சி காத்துட்ருக்கக்கூடிய அம்மாக்களும் காதலிகளும் அக்காக்களும் தங்கைகளும் மகன்களும் பிள்ளைகளும் வந்து இருந்துட்டு தானே இருக்கிறாங்க. இதுதான் வந்து இதுக்குள்ள இந்த வரியை வந்து நீங்கள் அப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுமே. அவனுடைய ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அந்த காடு எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த காடு எவ்வளவு தூரம் இருக்கும். ஆமாம், நீலமலை கூந்தலென காடு இருக்க அந்த கூந்தல் அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் அதுக்குள்ளே கலந்துருக்கு. வெறும் காடு கிடையாது, அது அவளுடைய நினைவுகள், அவளுடைய காதல், காமம், ஏக்கம், வேட்கை எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்படி வந்து இந்த பாடல் வந்து பண்ணது. இப்போ நீங்கள் அந்த வரிகளுக்கு குறிப்பாக சொல்லும் ஆளிலைகள் இதை சொல்லும்போது, ஆமாம், ஆளிலைகள் மேலெழுந்து பாட்டிசைக்குன்னு சொல்லும்போது அவளுக்குள்ள அவனோடு சேர்ந்து அந்த நினைவு வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா நம்ம ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அலையன்னு சொல்லும்போது அவனோட எப்படி தான் இருந்தா, எதையெல்லாம் பேசினாங்க, அவங்க மீன் பிடிச்சிருப்பாங்க, அவங்க காலார நடந்து போயிருப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்குள்ள மொத்தம் ஆமாம் எல்லாமே வந்து நடந்திருக்கும்ல. அங்கே ஆளிலைகள் மேலெழுந்து பாட்டிசைக்க அது வந்து ஒரு ஆலமரத்தோட அடியில் கூட வந்து நிகழ்ந்திருக்கலாம். அந்த ஆலமரம் அவங்களுடைய முன்னோர்களுடைய வடிவமாக இருக்கலாம், அதுதான் அவங்களுடைய ஆதாரமாக இருக்கலாம். ஒரு உயிருடைய ஆதாரம் வந்து எதுன்னா
இணைவு தான். அதுதான் வந்து இந்த இடத்துல பூடகமாக நம்ம வந்து ஆளிலைகள்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. ஆலமரம் தான் அது. அது விழுதுகள், அது வந்து காலகாலத்துக்குமானதாக வந்து இருக்கும். அது நீங்கள் தாய்க்கருவேன்னு சொல்லி நீங்கள் வந்து அதையும் வந்து சொன்னீங்க. அதுதான் காவக்காடு தான் வந்து ஒரு காடுகளுடைய, இந்த காவல் காடு தான் காடுகளுடைய தாய் மடி. அதுதான் கரு, அதுக்குள்ளே இருந்தால் எல்லாமே இந்த இடத்த பிரசவிக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது ஆளிலைகள் மேலெழுந்த பாட்டி செய்க்க உன் ஆளிங்க நான் வாசத்தில் நான் திளைக்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவனை நினைக்கும் போதெல்லாம், நீங்கள் நினைக்கும் போது ஒரு வாசம் வந்து நமக்குள்ளே வந்துட்டே இருக்கும். அந்த வாசனை இருக்கா இல்லையா, அந்த இடத்துல நிஜத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு நினைவில் வந்து இருக்கும். ஒரு நினைவை நீங்கள் ஒருத்தவங்களை நினச்சி பார்க்கும்போது ஒரு வாசம் ஒன்று வரும். கண்டிப்பாக. அந்த வாசம்ன்றது அது வெறும் வாசம் கிடையாது. அது அந்த காலம், அந்த நொடி, அப்போ நடந்த நிகழ்வு, அப்போ நடந்த ஏதோ ஒரு உணர்வு எல்லாமே வந்து வெளிப்பாட்டினுடைய அடையாளம் தான் அந்த வாசம்ன்றது. அதனால் அந்த இடத்துல அந்த 4 வரி தான் நான் எங்களுக்கு என்ன பண்ணுறது, ஜஸ்டின் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டது 2 வரி தான் நாங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. 2 வரி தான் பண்ணியும் கொடுத்துட்டேன். நீலமலை கூந்தலன்னு காடு இருக்க உன் ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அலைய அப்படின்றது. ஆனால் எனக்கு வந்து இன்னும் 2 வரியும் தான் நல்லா இருக்குமே, அதோட எக்ஸ்ட்ரீம் போகணுமே அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பண்ணலாமே ஜஸ்டின், இன்னொன்னும் எழுதியிருக்கிறேன் ஜஸ்டின் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதியன்கிட்டையும் சொன்னப்போ நல்லா இருக்கும்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு நான் ரொம்ப யோசித்து தான் சொல்லுவேன். அதை அதையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் அதில் சொல்கிறேன்னா அதுக்கான ரீசன் சொல்லுவேன். இந்த போதும் அப்படின்றது தான், போதும் இன்னும் வந்து ஒரு ஐயோ இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஆடியன்ஸும் வந்து நினச்சி தான் இருப்பாங்க. ஆனால் அது ஒரு பாடலாசிரியருக்கே தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல. அப்புறம் ஜஸ்டின் கிட்ட கேட்டப்போ ஓகே மேம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வரியும் வந்து நான் சொன்னேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி தான் பண்ணது. அது கூடுதலாக கவனம் பெற்றதும் சரி, அது இன்னும் அதுக்கு அழகு சேர்த்தது வந்து ரீமா சொர்ணலதாவோட குரல் தான். ஓ சூப்பர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த வரிகை எக்ஸ்டெண்ட் பண்ணினா அந்த வரிகளுக்காகவே சீனும் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த இடத்துல அந்த சீனை கிரியேட் பண்ணி நடுவில் அந்த இழை மாதிரி அந்த காதல் தவிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அது பெரும் மகிழ்ச்சி. ஸோ இப்படி நீங்கள் அந்த வார்த்தைகளுக்குள்ள வரிகளுக்குள்ள பொதிஞ்சிருக்கிற அந்த இரட்டை பொருள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கடந்த காலங்களில் பெரிய பெரிய கவிஞர்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அர்த்தமுள்ள வகையில் உணர்வுபூர்வமான விஷயங்களை, நிறைய ஆழமான கருத்துக்களை பொதிஞ்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது அடடா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளுடைய கவிஞர்கள் இருக்காங்க, பாடலாசிரியர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த 2 பாடல்களுக்குள்ளவே இவ்வளோ உணர்வுகளோட கண்டிப்பாக நான் அந்த படத்துக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன அந்த அனுபவங்கள், இந்த விஷயங்கள் என்ன அந்த காட்டுக்குள்ளே தான் என்னை சுத்த வச்சது அத்தனை நினைவுகளுமே. ஸோ இப்படி இந்த பாடல்கள் வந்து மிக முக்கியமானதாக வந்திருக்கு. பெரிய வெற்றி, பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்காக முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்து நீங்கள் படைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாடல்கள் எழுதும்போது உங்களுக்குள்ள இந்த டீம் இருக்கு இல்லையா, சூப்பரான விஷயங்கள் ஏதாவது ஃபன் எலமெண்ட்ஸ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ், இதை தாண்டி நாங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படின்ற நினைவுகள் ஏதாவது இருக்கா? ஸ்வீட் மெமரிஸ். அப்படி எனக்கு நாங்கள் ரெக்கார்டிங் டைமில் தான் வந்து பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்துட்டு அறிவு தான் இந்த பாட்டு வந்து பாடினது. அறிவு அந்த பக்கம் பாடிட்டு இருக்காப்புல, இந்த இடத்துல ஜஸ்டின், நான், அதியன், நாங்கள் 3 பேரும் இருக்கோம். அதில் வந்து வேசக்கார கூட்டத்தாரே வேற இருக்கும் எங்கன்ற இடம் வந்தது பாருங்க, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. வேற இருக்கும், ஏன்னா நம்ம எவ்வளோ ஒரு கோவத்தில் வந்து இது கோவத்தோட உச்சம் இது. வேற இருக்கும்னு சொல்லும்போது அந்த சொல்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து டைமே இருக்காது இல்லை. எனக்கு அதை வந்து அது போகும்போது அந்த இடத்துல ஜஸ்டின் வந்து நின்றுருக்கு அப்படின்னா அதையும் திரும்பி பார்த்தேன். அதையும் வந்து இன்னும் திருப்பி பாட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அது போயிட்டே இருந்தது அந்த இடத்துல. ஏன்னா நான் எதுவுமே சொல்லவே இல்லை அதியன்கிட்ட. அதியன் வந்து இல்லை கவிஞருக்கு திருப்பி ஒரு வாட்டி வந்து பாடணுமா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாப்புல. அந்த மாதிரி நம்ம எனக்கு வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பாக இருக்கட்டும், ஒரு 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 சொல்லினுடைய ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து ஒரு சொல்லுக்குமே வந்து பொருள் உண்டு. ஒரு பொருள்ன்றதை தாண்டி அந்த ரியாக்ஷனே வந்து இருக்குது. நீங்கள் ஒரு சொல்ல எப்படி நம்ம உச்சரிக்கிறோன்றதை பொறுத்து அது எந்த மாதிரியான இடத்துல வந்து எப்படி வந்து அதை ரியாக்ட் பண்ணுதுன்றதை வந்து நம்மளால் சொல்ல முடியும். அப்படி வந்து அது ரொம்ப ஒரு காமெடியான ஒரு இடமா வந்து இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் நீங்கள் போனீங்களா? இல்லை, எனக்கு தேன்கனி கோட்டை அப்படின்றதுனால எனக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, நான் போகல. அப்புறம் எங்கள் ஊர்லேயே பண்ணும்போது என்னால் போக முடியல, ஆரணிலையும் பண்ணாங்க, என்னால் போக முடியல. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த டீமோட நீங்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இந்த படம் இப்படியான ஒரு பாடல்களை பிரம்மாண்டமாக கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி பயங்கர பேசப்பொருளாக மாறிட்டு இருக்கு, ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த பாடல்கள். இதை தாண்டி உங்களோட அப்கமிங் மூவிஸ்
இன்னும் என்னென்ன படங்களில் உங்களுடைய பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு, அதெல்லாம் எப்போ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது? ஆமாம், அப்படியே வந்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன். பேஷன் ஸ்டுடியோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுறேன். அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒரு 3 படம் பண்ணிகிட்ருக்கிறேன். சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி வர்ஷா வாசுதேவன் அவங்களோட டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறேன். இது இல்லாமல் சின்ன சின்ன படங்கள் ஒரு 3 படம் போயிட்டுருக்குது. இப்படி பேரே இல்லாத படங்கள் அப்படின்னு சொல்லியும் படங்கள் போயிட்டுருக்குது. சூப்பர் சூப்பர், பெரிய பட்டியல் வச்சுருக்கீங்களே. அப்போ அடுத்தடுத்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தடுத்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல். ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து கேட்டகரி ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு இருக்கும். பொதுவாக இப்போ கமர்ஷியல் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கணும், ஒரு மாஸான ஒரு என்ட்ரி சாங் ஒன்று இருக்கணும், ஒரு இடத்துல வந்து டான்ஸ் சாங் இருக்கணும், அப்படின்னுலாம் வகைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஹீரோக்கு மாஸ் கொடுக்குற ஒரு சாங்கு, ஒரு டான்ஸ் கமர்ஷியல் சாங்கு, லவ் சென்டிமெண்ட், அந்த மாதிரி ரெவல்யூஷனரி சாங்ஸ், இந்த 4 ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதில் பயங்கர ஸ்ட்ராங்கு, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பயங்கர ஸ்ட்ராங்குன்னெலாம் எனக்கு சொல்ல முடியாது. எனக்கு என்னோட ஒரு சிச்சுவேஷன் சொல்லி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு டியூனை கொடுக்கும்போது சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த பாடலுக்கான கதை என்னவோ அது ரொம்ப முக்கியம், டியூன் ரொம்ப முக்கியம்னு பார்ப்பேன். என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் வருதுன்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக நான் வந்து எழுத ஆரம்பிப்பேன். எனக்கு இந்த மாதிரியான பாட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் அப்படி வந்து பார்த்ததில்ல. ஒரு பாடலாசிரியராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு படைப்பாளி கூடு விட்டு கூடு பாயறது அப்படின்றது வந்து படைப்பாளியால் மட்டுமே முடியக்கூடிய ஒரு விஷயம். ஒரு டைரக்டர் தான், அவர் தான் வந்து கதை எழுதுறாரு, ஆனால் அவரே வில்லனாக இருப்பார், ஹீரோயினியாக இருப்பார், காமெடியனாக வந்திருப்பார், ஹீரோவாகவும் இருப்பார். அப்போது ஒரு 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 படைப்பாளி எப்படி எல்லாமாகவும் ஊடுருவ முடியுதோ அப்படி தான் நான் என்னுடைய கவிதைகளையே நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அதனால் எந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பிச்சுக்கிட்டீங்க, நான் இந்த ஏரியா தாங்க பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா எப்படி? அப்படி வந்து சொல்ல முடியாது. அப்படின்னா எல்லாமே எனக்கு பிடிக்கும். இன்னொன்று நீங்கள் வந்து இது இவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்கிற இடம் தான் எனக்கு இன்னும் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். கோபம் வந்துடும், என்னால் முடியாது. நான் சமூகத்தில் தானே பிறந்தேன், நான் எல்லாத்தையும் பார்த்து தானே வளர்றேன். ஆனால் இது முடியாதுன்ற எனக்கு அந்த இடம் வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுக்கலன்றது மட்டும்தான். அப்படின்னா வீரதுரந்தரா வந்து ஒரு ஓப்பனிங் சாங் தானே, ரஜினி சாருக்கான ஒரு ஓப்பனிங் சாங். அதில் முழுக்க சங்க இலக்கியம் சார்ந்த அந்த மாதிரியான நீங்கள் சொற்களை வந்து பார்க்க முடியும். அந்த சங்ககால இலக்கியங்கள் மாதிரியான ஒரு சொற்களை வந்து அதுக்குள்ளே பார்க்க முடியும். அப்படி ஒரு சாங்கும் நான் வந்து பண்ணி தான் இருக்கிறேன். அப்படி நிறைய வந்து சொல்லலாம். அப்போ காதல் பாட்டுன்னும் போது நீங்கள் அறமில் பார்த்தீங்கன்னா தோரணம் ஆயிரம் இருக்கும். தோரணம் ஆயிரம் காதல் பாட்டு தான், ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து ஒரு சிச்சுவேஷனில் வரும்போது அது ஒரு மாதிரி. ஆமாம், அது காதல் பாட்டு தான். தோரணம் ஆயிரம்னு சொல்லி அந்த பாட்டு வந்தாலும் வாசலில் கால் நீட்டி பேசிடும் பாஷையில் பத்தாது வானம் நமக்கு, வாசலில் கால் நீட்டி கதை பேசுறதுலேயே இந்த வானமே நம்மளுக்கு பத்தாதுன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே தான் கொல்லாமல் சாகின்றோம் வாழாமல் வாழ்கின்றோம் உனது கருணை மிரட்டுதேன்னு சொல்லியும் அந்த இடத்துலையும் வந்து ஒரு இந்த சமூகம் வந்து என்னவா இருக்குது, நீ வந்து என்னை பரிதாபத்தோடு என்னை பார்க்காத, இந்த சமூகம் என்னை கொல்றதை விட உன் பரிதாப பார்வை தான் என்னை அதிகமாக கொள்ளுதுன்றதை வந்து இதுக்குள்ளே நான் பதிவு பண்ணியிருப்பேன். இப்போ காதல் பாடலுக்குள்ளே எப்படி இந்த காவக்காடை மாதிரி தான் நீங்கள் வந்து புறம் பேசக்கூடிய ஒரு இந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு கோவத்தை இந்த சமூகத்தில் தானே காதலும் இருக்குது, வீரமும் இருக்குது. இந்த சமூகம் தானே என்னை காதலையும் எழுத வைக்குது, கோவத்தையும் எழுத வைக்குது அப்படின்றது தான் என்னுடைய பாடல்களில் தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். புது வரலாறே புறநானூரே பாட்டு பார்த்திங்கன்னா முழுக்க அது ஒரு எழுச்சியான ஒரு விஷயங்களை வந்து நான் பதிவு பண்ணியிருப்பேன். இப்படியான பாடல்களும் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றது தான். மகளிர் மட்டும் படத்துலேயும் அடி வாடி திமிரா அப்படின்றது, காட்டியான கூட்டம் போல் கொண்டாட்டம் போடுவோமே, வாழ்க்கை வந்து செங்கரும்பு போல் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவ்வளோதான் இந்த இடத்துல வாழ்க்கைன்றது. அதை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய காம்ப்ளெக்ஸுக்குள்ளே வந்து போயிட்டோம். அப்படி இல்லாமல் ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்க்கையுடைய எவ்வளோ நாள் வாழ போகிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, புரியுதுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்கள் அந்த பாடல்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது. பட் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு, எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலுமா டோலுமா ஜலபுல ஜங்கு இந்த மாதிரியெல்லாம் அப்படி ஒரு கமர்ஷியல் சாங். ஆமாம், என்னவோ தமன் சார் நினைக்கிறேன். தமன் சாரோட மியூசிக்கில் ரொம்ப முன்னாடி மெட்ராஸ் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு படம் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த படம் வரல. அப்படி ஒரு பாட்டு தான் அது. எனக்கும் அப்படி வந்து பாடல் எழுத முடியும் தான், ஆனால் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் நிச்சயமாக எழுதுவேன். என்னென்ன வார்த்தைகள் இருக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்து கலவையா இல்ல நீங்க அப்படி நீங்க அதை சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்புக்குள்ள அது
பொருள் இருக்கணும். பொருளற்ற ஒரு படைப்பு அது வீண் தான். இதுதான் வந்து அது எப்படிப்பட்ட ஆமாம் எந்த மாதிரியான நீங்கள் கதை களத்தை வந்து கொடுத்தாலும் எப்படியான டியூனை கொடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கணும். பொருளற்றது வந்து வீண் தானே இந்த இடத்துல. சரி, நன்றி. நன்றி.